சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையேயான சந்திப்பு தொடர்பாக விகடன் இணையதளத்தில் வெளியான கேலி சித்திரம் மத்திய அரசால் முடக்கப்பட்டிருக்க அந்த இணையதளம் அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு. ஆனால் அது குறித்த ஒரு முழுமையான தகவல் இது வரைக்கும் கிடைக்கல. அப்படி ஒரு நிறுவனத்துடைய இணையதளம் முடக்கப்பட்டிருந்தா அரசு தரப்பில் விளக்கம் கொடுத்திருக்க வேண்டியது அவசியமா? கண்டிப்பாக. முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துறோம். ட்ரம்ப்பும் மோடியும் உட்காந்து பேசுகிறாங்க. விகடன் இணையதளத்தோட ஸ்பெஷல் விகடன் ப்ளஸ்ன்ற ஒரு இணையதளம் நினைக்கிறேன் நான், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். சந்தாதாரர்களுக்கு மட்டுமான ஒரு இணையதளம். அதில் நரேந்திர மோடியை சங்கிலிகளால் பிணைத்து, நரேந்திர மோடி இப்படி உட்காந்துருக்காரு, எதற்கு இப்படி இந்த இடத்துல அவரோட இடது பக்கத்தில் ட்ரம்ப் அமர்ந்திருக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார். அது இந்தியர்கள் அனுமதியின்றி அமெரிக்காவில் தங்கியிருந்த இந்தியர்கள் நாடு திருப்பி அனுப்பப்படும் போது கால்களில் விலங்கிடப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். 3வது பேட்ச் கூட வந்திருக்கு. அமெரிக்க போர் விமானங்களில் வராங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் என்பது குறித்து எல்லோருக்குமே தெரியும். இந்த கேலி சித்திரம் பிஜேபியினரை கோபப்படுத்தியிருக்கிறது. அண்ணாமலை எல்முருகனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். இவர்கள் அந்த கார்ட்டூனிஸ்ட் ஆசிஃப் கான் என்பவர் தொடர்ந்து நம்ம இப்படி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கார்ட்டூனிஸ்ட். அவர் ரொம்ப, அதாவது என்னுடைய அனுபவத்தில் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஷார்ப் மைண்டுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கூர்த்த மதிகொண்ட ஒரு கார்ட்டூனிஸ்ட். அவருடைய கார்ட்டூன்கள் அந்த செய்தியை ஒரு 1000 கட்டுரைகளில் எழுதக்கூடியது. அந்த ஒரு கார்ட்டூன் ரொம்ப பளிச்சுன்னு சொல்லும், கொத்தும், பாதிக்கப்பட்டவர்களை கொத்தும். அது இந்த கார்ட்டூனுக்காக அந்த இணையதளத்தை முடக்க வேண்டும் என்று அவர் புகார் கொடுக்கிறார். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ஐடி ஆக்டில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களின்படி மத்திய அரசு உத்தரவு போட்டதுன்னா அவர்கள் முடக்க வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னால் விசாரணை வேணும். இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாமல், முடக்கினது தப்புனா அதை விட தப்பு குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாமல் இந்த இணையதளம் எப்படி முடக்கப்பட்டிருக்குன்னா, சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை, அவர்களிடம் விசாரணை நடத்தப்படவில்லை, விளக்கமும் கேட்கல. இன்னைக்கு கேட்டிருக்காங்க, நேற்று முடக்கிட்டு இன்னைக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. இது குறித்து ஹிண்டு முன்னாள் ஆசிரியர் என்ராம் அவர்கள் ரொம்ப அழகாக சம்மரைஸ் பண்ணி அவர் சொன்ன அந்த சின்ன பேராகிராஃப் மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதாவது Ram further emphasized the unprecedented nature of the digital blockade. This is not a simple blocking move. By degrading and preventing access to digital news content through non-transparent dirty tricks. சுருக்கமாக சொல்கிறேன், நேற்றைக்கு பல இடங்களில் அந்த இணையதளம் முடக்கப்பட்டது. ஆனால் சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் அது கிடச்சிக்கிட்டு தான் இருந்தது. பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு கிடச்சிது, நான் என்னுடைய டிக் இதில் இருக்கேன், நான் சர்வீஸில் எனக்கு கிடச்சிது. ஜியோவில் ஏர்டெல்லில் இருக்கவங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி பலருக்கு கிடைக்கல, சிலருக்கு கிடைச்சிது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணவங்களுக்குலாம் கிடைக்கல. இது குறித்து ஒரு ஆம்பிகுட்டி நிலை வச்சு முடக்குனாங்களா முடக்கலையான்னு தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க. நேற்றைக்கு விமானத்தில் இறங்கிய மத்திய அமைச்சர் எல்முருகன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போனார். இப்போ இன்னைக்கு காலையில் தான் கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ராம் அவர்கள் வாயருக்கு கொடுத்த பேட்டியில் சொன்னது நேற்றைக்கு முடக்கிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்குது, அதிகாரப்பூர்வமாக முடக்கியிருக்காங்க. நேற்றைக்கு முடக்கிட்டு இன்னைக்கு கிளாரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அதிகாரப்பூர்வமாக முடக்கல, நான் தான் உங்களை கூப்பிட்டுருக்கோமே, சில சைட்டில் தெரியுதுன்னுவாங்க. ஸோ இது குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாமல் மோடி அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். முதல்ல நீங்கள் முடக்கிறதே தப்பு. அப்படி முடக்கிறதா இருந்தாலும் அதில் சில குறைந்தபட்ச நியாய தர்மங்கள் இருக்குது. அந்த சட்டத்தின்படி நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு, அதாவது ஓரளவுக்காக நியாயமாக நடந்து கொண்டோம் என்கின்ற அந்த ஒரு தோற்றம் ஏற்பட வேண்டும். அதுவும் இல்லை. விளக்கம் கேட்டு அதில் திருப்தி அடையில பண்ணா கூட தட்ஸ் அ லாஜிக். தப்பு தான், லாஜிக். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் முடக்கலேன்னுவாங்க. நீங்கள் தானே சில இணையதளங்களில் இருக்குது பாருங்கன்னுவாங்க, சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் கிடைக்குதுன்னுவாங்க. ஆக்சுவலாக பெரும்பாலான இது முடக்கப்பட்டிருக்கிறது. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி அவர்களை சங்கிலியால் பிணைத்தது மாதிரி போட்ட கேலி சித்திரம் சட்டப்படி குற்றமா இல்லையானா இதில் என்ன தவறு இருக்குது? ஏன்னா பிரச்சனை என்னன்னா, இந்தியர்களை காலில் விலங்கிட்டு மிருகங்களாக 16-18 மணி நேரம் அமெரிக்க போர் விமானத்தில் கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிறார்கள். எல்லாரும் காலில் விலங்கிட்டதை மட்டும் குறை சொல்றாங்க. அதோட முக்கியமானது கார்த்திகேயன், அமெரிக்க போர் விமானங்கள் இந்தியாவில் இறங்குவது சுயமரியாதை உள்ள 140 கோடி இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் இழைக்கப்படுகிற அவமானம். இது இல்லை, எது புண்படுத்தக்கூடிய ஒரு செயல்? இந்தியர்களுடைய காலையும் கையிலையும் சங்கிலி போட்டு விலங்கிட்டு அமெரிக்காவுடைய போர் விமானத்தில் அழைத்து வருவது இந்தியர்களை புண்படுத்துதா, இல்லை ஆசிஃப் கான் வரைஞ்ச கேலி சித்திரம் புண்படுத்துதா? கரெக்ட். 140 கோடி மக்களுக்கும் எக்ஸப்ட் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அமெரிக்க போர் விமானத்தில், அதை நான் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், அமெரிக்க போர் விமானத்தில் இந்தியர்களை கால் விலங்கிட்டு கொண்டு வந்தது தான் அவமானம். அதுதான் இந்தியாவை புண்படுத்தக்கூடிய, பாரத மாதாவை புண்படுத்தக்கூடிய, இந்திய தாயை புண்படுத்தக்கூடிய நிகழ்வு.
ஆனால் அதை தடுக்க தவறிய மோடி ட்ரம்போட உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் 3வது பேட்ச் காலில் விலங்கிடப்பட்டு விமானத்தில் ஏற்றி அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் பிஜேபி அது ரொம்ப ஸ்மார்ட்டாக எப்படி திசை திருப்புறாங்கன்னா, மோடியை அவமானப்படுத்தி விட்டார்கள். இந்தியர்கள் கால்களில் விலங்கிடப்பட்டு விமானத்தில் ஏற்றி வரப்படுவது அவமானம் கிடையாது பிஜேபிக்கு. நரேந்திர மோடியை சங்கிலியால் பிணைத்ததாக போடப்பட்ட கேலி சித்திரம் தான் அவர்களுக்கு இன்றைக்கு ரொம்பவும் குத்துது. இது அதாவது இதை விட ஒரு மோசடியான, இதை விட ஒரு இரட்டை வேடம் போடக்கூடிய, இதை விட ஒரு தோல்வி அடைந்த ஒரு அரசு இந்தியாவில் இருந்ததே கிடையாது. 1991 மார்ச் மாதம் முதல் வளைகுடா யுத்தத்தின் போது ஃபர்ஸ்ட் கல்ஃப் வார் அப்போ அமெரிக்க போர் விமானங்களுக்கு இந்தியாவில் ஃபியூயல் கொடுத்தாங்க, அதாவது எரிபொருள் நிரப்ப அனுமதி கொடுத்தார்கள் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வெடித்தது. சந்திரசேகர் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு வாபஸ் வாங்க வேண்டும் என்று அன்றைக்கு ராஜீவ்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் எல்லோருமே வலியுறுத்தினார்கள். சுயமரியாதை உள்ள எந்த ஒரு தேசமும் இன்னொரு நாட்டின் போர் விமானம் நம்முடைய மண்ணில் இறங்க அனுமதிக்க மாட்டார்கள். அவன் ஏன் கொண்டு வந்து போர் விமானத்தில் இறத்துறான்? யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் என்ன மெசேஜ்? தொட்டு பாருன்றான், தொட்டு பார் என்னன்றான். மற்ற நாடுகள் தங்களுடைய விமானங்களை அனுப்பி அழைத்து செல்கிறார்கள். 3 பேட்ச் வந்துருச்சு. பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரதமர் ட்ரம்புடன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 118 பேர் கால்களில் விலங்கிடப்பட்டு பஞ்சாப்ல கொண்டு வந்து இறக்கப்படுகிறார்கள். இதை விட இந்த அரசுக்கு ஒரு அவமானம், கேவலம் எதுவுமே இருக்க முடியாது. இந்தியாவுக்கான இறையாண்மையை மதிப்பதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை. நீ யாரா வேணா இருடான்றான். எவ்வளவு பெரிய அவமானம் இது! ஒட்டுமொத்த தேசமும் கொந்தளித்து எழுந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். யோசித்து பாருங்கள், இது மன்மோகன் சிங் ஆட்சியில் நடந்திருந்தால் பிஜேபியும் தேசபக்தர்களும் மோடியும் எவ்வளவு தூரம் கொந்தளித்திருப்பார்கள். ஆகவே இதுதான் விஷயம். ஆனா முழு கோபமும் ஆசிப் கான் மேல திரும்புது. அதுவும் ஆசிப் கான் இஸ்லாமியர் என்பதால் அவர்களுக்கு இன்னும் வசதியாகிறது. அங்கங்கு கொளுத்துகிறார்கள் ஜூனியர் விகடனை. ஆகவே இது ஒரு கார்ட்டூனுக்காக நீங்கள் ஒரு இணையதளத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கார்ட்டூனுக்காக இணையதளங்களை முடக்குவது என்பது மிக ஆபத்தான போக்கு. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். ஆசிப் கான் எப்படி அணுகப்பட வேண்டும்? கார்ட்டூனிஸ்டாக அணுகப்பட வேண்டியவரா, இஸ்லாமியராக அணுகப்பட வேண்டும்? கார்ட்டூனிஸ்டாகத்தான் அவர் அணுகப்பட வேண்டும். அவருடைய பெயர் நான் ராமச்சந்திரமூர்த்தி இருந்துன்னா இவங்க கொஞ்சம் வேணா மென்மையாக அணுகுவாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பயும் அணுக மாட்டாங்க. ஏன்னா மோடியை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா இவர்களுக்கு கடுங்கோபம் பொத்துக்கொண்டு தான் வரும். இது அப்பட்டமான கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல். இது பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் இல்லை. நீங்கள் இப்போ பத்திரிகை சாராத ஒரு தனிநபராக அந்த கேலி சித்திரத்தை வேறு ஏதோ தொழில் புரிபவர், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், ஒரு பள்ளி ஆசிரியர், ஒரு மீம் கிரியேட்டர், ஒரு மீம் கிரியேட்டராக நீங்கள் எந்த தொழில் புரியக்கூடிய ஒரு வழக்கறிஞர், நீங்கள் ஒரு மாணவன், பள்ளி மாணவன், நீங்கள் ஒரு மீம் கிரியேட்டராக அதை போட்டிருந்தீங்கன்னா நேரம் நீங்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பீர்கள். அந்த சட்டம் 2021 கொண்டு வரப்பட்ட அந்த ஐடி ஆக்ட் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு எம்பசைஸ் பண்ணுது. பட் அதுலேயும் ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை கூட அவர்களுக்கு இல்லை என்பதற்கு உதாரணம், நீங்கள் அதர் சைட பாதிக்கப்பட்டவர்களை கேட்காமல் வழங்கப்படக்கூடிய நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது, இயற்கை நீதிக்கு எதிரானது, அப்பட்டமானது. அது மற்ற விஷயங்களில் மோடியை கேலி சித்திரம் வரைந்தால் வராத கோபம், ட்ரம்போடு மோடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் இந்தியர்கள் நாடு கடத்தப்படக்கூடிய, கால்களில் விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்படக்கூடிய விவகாரத்தில் ஏன் வருகிறது என்றால், மோடியை விலங்கிட்டு விட்டார்கள் என்பதற்காக மட்டும் கோபம் வரவில்லை. அமெரிக்காவிடம் இந்தியா தோற்று நிற்கிறது, அவமானப்பட்டு நிற்கிறது, விஸ்வகுரு இன்று ட்ரம்பிடம் மண்டியிட்டு கிடக்கிறார் என்ற உண்மையை ஒரு வார்த்தை கூட எழுதாமல் ஒரு கேலி சித்திரத்தின் மூலம் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு பிரஜை, அவர் வெளிப்படுத்தி விட்டார் என்ற கோபம் இன்று அவர்களுக்கு விகடன் மீது திரும்பி இருக்கிறது. விகடன் நிறுவனத்தோட பின்புலத்தை பற்றி ஆராய்வதற்கான நேரம் இது கிடையாது. அது ஒரு 100 ஆண்டு கால நிறுவனம், பாரம்பரியமிக்க நிறுவனம். பலருக்கு அதன் மீது விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். இது கருத்து சுதந்திரத்தின் மீதான நேரடியான தாக்குதல். திரு எல் முருகனுக்கு திரு அண்ணாமலை அனுப்பின அந்த குற்றச்சாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே இதழியல் என்ற பெயரில் திமுகவின் ஊதுகுழலாக செயல்பட்டு வரும் விகடன் மத்திய அரசு மற்றும் பிரதமரின் நல்ல பணிகளை அவமதிக்கும் விதமாக உண்மைக்கு புறம்பான கட்டுரைகளை வெளியிட்டு வருகிறது. தற்போது அட்டையில் இடம்பெற்றிருக்கும் கேலி சித்திரம் திமுகவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பிரதமரின் ராஜ்ய பயணத்தை மோசமாக காட்டுகிறது. இது தொடர்பாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இது உண்மையிலேயே கருத்துனா உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஃபைலிங் டெஃபமேஷன் கேஸ். டெஃபமேஷன் கேஸ் போடுறது, அவதூறு வழக்கு தாராளமா போடலாம். பிஜேபி போடலாம், பிரைம் மினிஸ்டர் போடலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போடலாம். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவங்க சட்ட ரீதியா நீங்க அதை எடுத்துங்க. ஜெயலலிதா தொடர்ந்தாங்கல்ல, நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகளை தொடர்ந்தார்ல. அதாவது மூச்சு விட்டா அவதூறு வழக்கம் தொடர்ந்தாங்கல்ல. போக்குவரத்து கழகங்களை அரசுடைமையாக்க போகிறார்கள்னு ஒரு சின்ன கட்டுரை வந்ததுக்காக கூட தினமலர் மேல அவதூறு வழக்குகள் போட நீதிமன்றம் கண்டித்த பிறகும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல. இன்னொன்னு, பிரதமரை விமர்சிப்பதும் திமுக ஆதரவாக செயல்படுறதும் சட்டப்படி குற்றமா? திமுக மேல எனக்கு 1000 விமர்சனம் இருக்கும். திமுக சாதகமா ஒரு ஊடகம் செயல்படுதுன்னா அது அதோட உரிமை. அதை நீங்க உங்களுக்கு அதுல விமர்சனம் இருக்கு, பிரதமர் அவர் இழிவுபடுத்துறார், உண்மைக்கு மாறான தகவலை கட்டுரைகள் அவர் சொல்றாரு, கட்டுரைன்றாரு. கட்டுரைன்னா இப்போ டெஃபமேஷன் போடு.
விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் நரேந்திர மோடி எந்த அளவுக்கு வந்து நிற்குதுன்னா, கேலி சித்திரத்தை கூட தாங்க முடியாத அளவுக்கு தொட்டால் சிறுங்கிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இது முதல் தடவை இல்லை விகடனை பொறுத்த வரைக்கும். 1987ஆம் ஆண்டு விகடனோட அட்டை படத்தில் ஒரு கேலி சித்திரம் வந்தது. 3 பேர் அரசியல்வாதிகள் மேடையில் அமர்ந்திருப்பார்கள். ஒருவர் ஜேப்படி திருடன், ஒருவன் கத்தி வைத்து வழிப்பறி மூன்றாவது இவர்கள் 2 பேரும் சேர்ந்தவன் தான் மந்திரி அப்படின்றது தான் அந்த கேலி சித்திரம். தமிழக சட்டமன்றத்தில் அன்றைய காங்கிரஸ் தலைவர் விபி சித்தன் கொண்டு வந்த உரிமை மீறல் பிரச்சனையில் விசாரணை நடத்தப்பட்டு ஆசிரியர் எஸ்ஆர் பாலசுப்ரமணியத்துக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை ஒரு கேலி சித்திரத்துக்காக விதிக்கப்பட்டது. அவர் நான் ஜாமீன் கோர மாட்டேன் என்று சிறைக்கு போனார். அது ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு பிடிச்சி போட்டாங்க. பப்ளிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாச்சு. எம்ஜிஆர் உடல்நிலை குன்றி படுக்க போகிறதுக்கு முன்னால் சிதம்பரம் உள்துறை இணை அமைச்சர் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவருக்காகன்னு அவர் பேசினார். அப்போ ஏடிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. இப்போ மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர்களில் ஒருவரான பி ராமூர்த்தி சொன்னார், சிதம்பரம் எதற்காக மன்னிப்பு கேட்கிறார், அவருடைய முதலாளியை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், எம்ஜிஆரை அவருடைய எஜமானரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னார். திங்கட்கிழமை அவர் வெளியில் வந்தார். கவர்மெண்ட்டே வெளியில் ரிலீஸ் பண்ணிடுச்சு அவர். அதன் பிறகு இந்த கைது நடவடிக்கை தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதில் வெற்றி பெற்று 1000 ரூபாய் தமிழக அரசின் கருவூலத்திலிருந்து அவருக்கு நஷ்ட ஈடாக கொடுக்கப்பட்டது. அந்த 1000 ரூபாய் செக்கை 2 500 ரூபாய் நோட்டாக மாற்றி இன்னும் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு. காலந்தோறும் நடக்கக்கூடிய தாக்குதல் தான், மீடியா மீது காலந்தோறும் நடக்கக்கூடிய தாக்குதல் தான் இப்பயும் தொடருது. இல்லை திரு அண்ணாமலை சொல்றாரு, அந்த ராஜ்ய பயணத்தை, பிரதமரின் ராஜ்ய பயணத்தை மோசமாக இந்த கேலி சித்திரம் காட்டுகிறது. என்ன தப்பு? இட்ஸ் அன் ஒப்பீனியன். பிரதமரோட ராஜ்ய பயணத்தின் போதுதான் பிரதமர் ட்ரம்புடன் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய கொஞ்சி குலாவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 118 இந்தியர்கள் கால்களில் விலங்கிடப்பட்டு அமெரிக்க போர் விமானத்தில் கொண்டு வந்து பஞ்சாபில் இறக்கப்படுகிறார்கள். அமிர்தசரில் 3வது பேட்ச் வருது. அதை தடுப்பதற்கு திராணி இல்லாத அரசு ஒரு கேலி சித்திரம் போட்டவனை தூக்கி அவர்கள் அந்த இணையதளத்தை முடக்குதுன்னா இவர்கள் எந்த அளவுக்கு இவர்கள் பலவீனமானவர்கள். இந்தியா கூடவும் நாடு கூடவும் பிரதமர் கூடவுமே இருக்கணும் ஊடகவியலாளர்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு தான் இது. அது ரொம்ப மட்டமான, தவறான, ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரசித்தி பெற்ற ஊடகங்கள் ட்ரம்புக்கு எதிராக நிற்கின்றன. ஐ லவ் மை கண்ட்ரி, ஐ ஹேட் மை கவர்மெண்ட். ஜனநாயகம் என்பதும் நாட்டுப்பற்று என்பதும் அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்குது. மக்களுக்கு எதிராக அதிகமான கேலி சித்திரம், ட்ரம்புக்கு எதிராக கேலி சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. கேலி சித்திரங்களை பார்த்து அஞ்சுவது இவர்கள் எவ்வளவு முதுகெலும்பு இல்லாதவர்கள் என்பதை காட்டுகிறது. உண்மை என்ன? நீங்க சொன்ன மாதிரி முதல்ல பேட்டியின் துவக்கத்தில் சொன்ன மாதிரி இந்தியர்கள் கால்களில் விலங்கிடப்பட்டு விமானங்களில் கொண்டு வரப்படுவது உனக்கு அவமானமா, அல்லது பிரதமரை சங்கிலியால் கட்டி ட்ரம்ப் முன்னால் உட்கார வைப்பது உனக்கு அவமானமா? கேலி சித்திரத்தோட பவர் ரொம்ப அதிகங்க. நீங்கள் ஒரு 1000 வார்த்தையில் 2000 வார்த்தையில் நீங்கள் ஓவியங்களை வரைந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு சொல்கிறத விட ஜஸ்ட் 1 கார்ட்டூன் ஆர் 1 ஃபோட்டோகிராஃப், எஸ்பெஷலி 1 கார்ட்டூன் ஃபோட்டோகிராஃபை விட ஒரு கார்ட்டூன், ஒரு கேலி சித்திரம் பல உண்மைகளை சொல்லிவிடும். நினைத்தே பார்க்க அதுதான் ரொம்ப குத்தம். ஒரு கட்டுரை அவங்கள குத்துறதை விட ஒரு கார்ட்டூன் சம்பந்தப்பட்டவர்களை, தோல்வியடைந்த அரசியல்வாதிகளை மிக மோசமாக குத்தும். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இது என்னமோ பிஜேபி மட்டும் தான் செய்யுதுன்னு நினைக்காதீங்க. எல்லா கட்சியும் செய்கிறாங்க. எல்லா கட்சியும், திமுக, அண்ணா திமுக எல்லாரும் செய்கிறாங்க. இதே ஜெயலலிதா 2015 மந்திரி தந்திரின்னு ஆனந்த விடலை தொடர்ந்து கட்டுரை எழுதி கடைசியாக ஜெயலலிதா பற்றி எழுதின உடனே அந்த முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் முடக்கப்பட்டது. 3 நாட்கள் ஆனது அவர்கள் மீட்டெடுப்பதற்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவில் கருத்தியல் ரீதியாக திமுக விமர்சனம் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சில இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றம் வரை போய் அவர்கள் மீட்டெடுத்து வந்திருக்கிறார்கள். எல்லாரும் பண்றாங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். இது இன்னைக்கு பிஜேபி பண்றதால, மோடி அரசு பண்றதால இவங்களை பத்தி நம்ம பேசுறோம். எந்த அரசியல் கட்சியும் உத்தமர்கள் கிடையாது. இன்னைக்கு மோடியை சொல்றதால திமுகவும் மற்ற கட்சிகளும் இன்னைக்கு வரிந்து கட்டி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் ஆட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாம் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மீடியா தான் சொந்த காலில் தான் நிற்கணும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் நம்பி நிற்க முடியாது. இன்றைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பாஜகவினர் என்பதால் நாம் இதை பேசுகிறோம். நினைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பாஜக தரப்புல இல்ல ஆதரவாளர்கள், மோடி ஆதரவாளர்கள். அதுதாங்க மோடியை இந்தியாவோட ஈக்குவேட் பண்றதுதான 11 வருஷமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய அட்டுழியம். இந்தியா வேறு, மோடி வேறு. பிரதமருக்குரிய மரியாதையை கொடுக்கிறோம். ஆனால் பிரதமரை கேலி சித்திரம் வரைவதற்கு ஒரு பிரஜைக்கு இருக்கக்கூடிய உரிமையை நீ மறுக்கிறாய் என்றால், பிரதமரை விமர்சிப்பது, இந்தியாவை விமர்சிப்பது இந்தியாவின் இறையாண்மைக்கான விமர்சனம் என்றால் உங்களை விட அயோக்கியர்கள் யாரும் இருக்க முடியாது. அதைத்தான் நான் சொன்னேன். ஐ லவ் மை கண்ட்ரி, ஐ ஹேட் மை கவர்மெண்ட். இது இந்த உரிமை இருக்கு, எல்லோருக்கும் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே என் வார்த்தை இல்லைங்க, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வார்த்தைகள்.
ஆனந்த விகடன் கேஸில் சென்னை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு அற்புதமான தீர்ப்பு. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தின் எவ்வளவோ தீர்ப்புகள். அரசாங்கத்தை நீங்கள் விமர்சனம் செய்வது என்பது ஒரு பிரஜைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. ஜவஹர்லால் நேரு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் 1901A அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்த ஜவஹர்லால் நேரு தன்னை இந்த அளவு விமர்சிப்பதை அவர் வரவேற்றார். மிகப்பெரிய கார்ட்டூனிஸ்ட் ஷங்கர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய புகைப்பட அந்த ஓவிய கண்காட்சியை, கேலி சித்திரங்களின் கண்காட்சியை 1957 புதுதில்லியில் துவக்கி வைக்கும் பொழுது அந்த டைரியில் அவர் எழுதினது, டோன்ட் ஸ்பேர் மீ ஷங்கர், இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேருவோட வார்த்தைகள், என்னையும் விட்டு விடாதே ஷங்கர். அத்தகைய ஜனநாயக பண்புள்ளவர்கள் ஆண்ட ஒரு தேசம் அது. மன்மோகன் சிங்கை எவ்வளவு கேவலமாக விமர்சனங்கள் பண்ணாங்க. மன்மோகன் சிங்கை எவ்வளவு மோசமான ஒரு விமர்சனங்கள், கேலி சித்திரங்கள் 10 ஆண்டுகளில் பிஜேபி செய்தது. ஷிகண்டின்னு போட்டு கார்ட்டூன் போட்டாங்க, பேசினாங்க. ஷிகண்டின்றது என்ன கேரக்டர்? மகாபாரதத்தில் வரக்கூடிய திருநங்கை. அவ்வளவு கேவலமாக மன்மோகன் சிங்கை விமர்சித்தவர்கள் இந்த பிஜேபிக்காரர்கள். அவங்களுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு இன்றைக்கி கோவம் வருது. மோடியை கொண்டு போய் இந்திய இறையாண்மையோட அவங்க ஈக்குவேட் பண்ணுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் கார்த்திகேயன், இது பிஜேபியை மட்டும் நான் சொல்லலை, இன்னைக்கு அவங்க பேசுபடு பொருளாக இருப்பதால சொல்கிறேன். எல்லா கட்சியும் இதை தான் செய்கிறான். திமுகவும் பண்ணுது, அண்ணா திமுக பண்ணுது, காங்கிரஸ் சில இடங்களில் பண்ணுது. வாய்ப்பு இருக்கும்போது எல்லாரும் பண்ணுறாங்க. இது மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராம் ஒரு இடத்துல கோட் பண்ணியிருக்கார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 19(1)A படி இது முழுக்க சட்டப்பூர்வமானது. அரசியலமைப்பு சட்டம் கருத்து சுதந்திரத்திற்கு சில வரையறைகளை விதிக்கிறது. அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த கார்ட்டூன் இருக்கிறது. இந்த ஒரு கார்ட்டூனுக்காக விகடன் இணையதளம் முழுமையையும் அணுகவிடாமல் செய்திருப்பது முழுக்க சட்டவிரோதமானதுன்றார். இந்த கருத்துரிமைக்கான, கருத்து சுதந்திரத்திற்கான வரையறைன்றத சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு. இல்லை, அங்கே ஆம்பிகுட்டி இருக்குது. அங்கே தான் பிரச்சனையாக வருது. இப்போ தனக்கு பாதிப்பு வரும்போது இது கருத்து சுதந்திரத்தினை மீறின செயல்னு பாஜக சொல்லும். இதே யோசித்து பாருங்கள், இன்றைக்கு மோடிக்கு பதிலாக ஸ்டாலின் அந்த இடத்தில் இருந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் பாஜக பொங்கி எழுந்திருக்கும். அல்லது அதிமுக இப்போ யார் பெரிய தலைவர்கள் ஜெயலலிதா காலத்தில் நடந்திருந்தா அதிமுக இதை கருத்து சுதந்திரத்துக்கு உட்பட்ட விஷயம்னு சொல்ல முடியாது, இது தனி மனித தாக்குதல் அப்படின்னு அவங்க கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒரு நிலைப்பாடு, எஸ், மற்றவர்கள் விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு. இப்போ இதில் இந்த எதிர்கட்சிகள் இன்றைக்கு ஊடக சுதந்திரத்துக்காக குரல் கொடுப்பதை நாம் வரவேற்கலாம். ஆனால் பெருசாக அதை எடுத்துக்க வேணாம். அவங்களுக்கு வரும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்க? இங்கே திமுக ஆட்சியில் கடந்த 3.5 ஆண்டுகளில் நடைபெற்ற பல விரும்பத்தகாத சம்பவங்கள் இருக்கின்றன. இணையதளங்கள் மேலே கொடுக்கப்பட்ட தாக்குதல், சில யூடியூப் சேனல்ஸ் முடக்கப்பட்டது, இதெல்லாம் யாருமே பேசலை. இன்றைக்கி இங்கே நிற்குது. நான் ஈக்குவேட் பண்ணலை, பிஜேபியையும் திமுகவையும் நான் சத்தியமாக ஈக்குவேட் பண்ணலை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது சிவில் சமூகம் கொடுக்கக்கூடிய ஆதரவை மீடியா மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய ஆதரவை பெரிய அளவில் நம்ப வேணாம். ஏன்னா இதே அரசியல் கட்சிகள் நாளைக்கு அவர்களுக்கு தாக்குதல் வரும்போது திரும்புவார்கள். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எட்டர்னல் விஜில் இஸ் த பிரைஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு. அதாவது எப்பொழுதும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது தான் ஜனநாயகத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய வேலை. தனக்கு வரும்போது கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நிச்சயமாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பாருங்களேன், அச்சு ஊடகத்தில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னைக்கு டிஜிட்டலில் இல்லை. இன்னைக்கு இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆனந்த விகடன் பத்திரிகையில் இந்த கார்ட்டூன் வந்திருந்தா இவங்க என்ன பண்ண முடியும்? பத்திரிகை நிறுத்த சொல்ல முடியாது. ஜனாதிபதி நினைச்சாலும் பத்திரிகை நிறுத்த சொல்ல முடியாது. இணையதளம்னால முடக்கிட்டாங்க. பிரிண்டை நிறுத்த சொல்ல முடியாது. நீ கொளுத்தலாம், போய் ப்ரெஸ்ஸை கொளுத்தலாம், ஆஃபீஸ் அடித்து உடைக்கலாம். அவங்க உடனே வேறு இடத்துலேருந்து பிரிண்ட் பண்ணி நாளைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த பத்திரிகையை பப்ளிஷ் பண்ணுறதை நிறுத்துன்னு சொல்ல முடியாது. ஜனாதிபதி முர்மு நினச்சா கூட சொல்ல முடியாது. வெள்ளக்காரன் சட்டம். நீ அடித்து உடைக்கலாம், எத்தனை தடவை அடித்து உடைக்கலாம், கொளுத்தலாம். ஆனால் அதை நீங்கள் கொண்டு சேர்க்கறதை நிறுத்த முடியாது. அதுதான் அச்சில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். டிஜிட்டலில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 21 கொண்டு வந்தோம். அப்பயே அது கடுமையாக தடுத்துருக்கணும். முடியல நம்மளால். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கார்த்திகேயன், இது எல்லாருக்கும் நாளைக்கு இதுதான். நாளைக்கு எனக்கு எதிராக நீ பேசினா, இப்போ பிஜேபி விஷமத்தனமாக என்ன பண்ணுறாங்க, மோடி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இந்தியாவின் மீது விமர்சனங்களாக அவங்க திருப்புறாங்க. ஈக்குவேட் பண்ண முடியாது. அது எப்படி ஜனநாயகத்துக்கு அதில் என்ன விதமான உங்களுக்கு அது அப்புறம் என்ன ஜனநாயகம்? இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டீங்க, அழகாக கேட்டீங்க, இது வரைக்கும் 3 பேட்சில் இந்தியர்கள் காலில் சங்கிலியோடு இறங்கியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் சங்கிலி இல்லாமல் அவங்கள விமானங்களை ஏற்றி அனுப்புன்னு சொல்லக்கூட உங்களால் முடியல. அந்த அளவு நீங்கள் முதுகெலும் இல்லாமல் இருக்கிறீர்கள். ஆனால் அதை ஒரு கேலி சித்திரம் வரைஞ்சவொடனே நீங்கள் அந்த இணையதளத்தை முடக்குறீங்கன்னா, மற்ற விஷயங்களை விட இது அவங்களை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா இதில் இவங்க தோல்வி அடைந்து நிற்கிறார்கள். அதுலேயும் ஆசிஃப் கான் அவருடைய பெயரிலேயே மோடியும் பிஜேபிக்காரர்களும் இதில் கோபப்படுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது பத்திரிகையாளர்களும்
மீடியா பர்சன்ஸ் மட்டும் கவலைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இது வந்து கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னால் விகடனம் கொண்டு நடந்ததுன்னா பத்திரிகைகள் மீதான விஷயம் அது. இன்றைக்கி ஒவ்வொரு சிட்டிசனும் ஒரு ஜேர்னலிஸ்ட். உங்ககிட்ட வந்து செல்போன் இருந்தால் எல்லாரும் கையளவு உலகம் உங்களுக்கு. அப்போ வந்து இது அப்பட்டமான கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல். நாளைக்கு வந்து தாட் ப்ராசஸில் வந்தாலே நீ அரெஸ்ட் பண்ணுவியா? இப்போ எலான் மஸ்க் வந்து இது கொண்டு வர இல்லை, நியூரோ லிங்க்னு ஒன்று கொண்டு வராரு இல்லையா? நியூரோ ரைட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சில நாடுகளில் வந்து இன்றைக்கி வந்து சட்டங்களே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா உங்களோட டேட்டாவை இங்கேருந்து எடுக்கக்கூடாதுன்னு. நாளைக்கு ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வருது, இன்னும் 2 வருஷத்துல வச்சுக்கோங்க, எலான் மஸ்க் வந்து நியூரோ லிங்க்னு ஒன்று கொண்டு வராரு. நீங்கள் வந்து உங்கள் சிப்பு வச்சிடறோம் உங்கள் மூளையில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததற்காகவே கூட உங்களை சிறைப்படுத்தலாம் இல்லையா? விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமாக தான். ஆமாங்க. இன்னொன்று வந்து அதுதான் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நான் வேறுபடுகிறேன், அதை சொல்ல உனக்கு இருக்கும் உரிமையை கடைசி மூச்சு வரை காத்து கொடுப்பேன்னா. இதில் ஒன்றும் அவதூறாக எதுவுமே இல்லை. சங்கிலியால் பிரதமர் பிணைக்கப்பட்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? இந்தியா பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமானம். நான் சொல்கிறேன் இன்னொன்றுங்க, யாருமே அதை பேச மாட்டேன்றாங்க. எல்லாரும் சங்கிலியை மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மோடியை சங்கிலியால் பிணைச்சதை பேசுகிறாங்க. போர் விமானம் எப்படிங்க நம்முடைய மண்ணில் இறங்கலாம்? இந்திய மண்ணில் அமெரிக்க போர் விமானம் இறங்குவது 140 கோடி இந்தியர்களுக்கு விடப்படுகிற சுயமரியாதைக்கு விடப்படுகிற சவால். சுயமரியாதை உள்ள எந்த தேசமும் இதை அனுமதிக்காது. சிவிலியன் ஏர்கிராஃப்டில் அனுப்பாமல் இதில் அனுப்புகிறோம். அன்னைக்கு ஸ்க்ராலில் வந்து ஒரு கட்டுரை, இவங்க அத்தனை பேரையுமே ஒருத்தருக்கு பிஸ்னஸ் கிளாஸில் அனுப்புனா கூட $4000 தான் ஆகுமா. வேற போர் விமானத்தில் கொண்டு வரதுக்கு $10,000 ஆகுதான். ஆனால் அதையும் மீறி அவன் செய்கிறான். ஏன்? உங்கள் சுயமரியாதையை சீண்டி பார்க்குறான். இப்போ 18,000 இந்தியர்கள் இருக்காங்க அங்கேருந்து, நாங்கள் திரும்ப எடுத்துக்க போகிறோம் ஜெய்சங்கர் சொல்லிட்டார். 10,000 இந்தியர்களை வந்து நம்முடைய விமானங்கள் மூலமாகவே நாம் திரும்ப கொண்டு வரலாம். நீங்கள் அவன் போர் விமானத்தில் கொண்டு வந்து சங்கிலியால் கொண்டு வந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து இறக்குறான். எவ்வளோ பெரிய அவமானம் இந்த தேசத்துக்கு. இதை பேச வேண்டிய பிஜேபி ஒரு கார்ட்டூனிஸ்ட்டை பற்றி பேசுது, அந்த இணையதளத்தை முடக்குது. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இது என்னை பொறுத்தவரையில் இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். இது பத்திரிகையாளர்கள் வருதுன்னு மற்றவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா நாளைக்கு எல்லாருக்கும் வரும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நன்றி கார்த்திக். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.